எஸ் தம்பி, நான் தான்டா. என்ன ரொம்ப அப்செட் ஆன மாதிரி தெரியுது. உன் தம்பி கிடைக்கலன்னா அவனை நான் இன்னும் ஒன்றும் பண்ணல. அவன் என்கிட்ட தான் இருக்கிறான். அவன் உனக்கு உயிரோட வேணும்னா என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போ. நாளை காலையில் என்னுடைய ஆள் அனுப்புறேன். அவன் நான் இருக்கிற இடத்த காமிப்பான். ஏதாவது வால் ஆட்டின எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்புறம் நான் உன் தம்பி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நாளைக்கு காலையில டாக்குமெண்ட்ஸோட நீ வரணும். வர பரவாயில்ல. சொன்ன பேச்சை கேட்டு சரியா வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தியா? டேய் கிருஷ்ணா, செக் பண்ணியாடா? செக் பண்ணியாச்சுங்க. யார தேடுற? ஓ, உன் தம்பிய தேடுறியா? பயப்படாத, உன் தம்பி நல்லாவே இருக்கிறான். அவனை நான் இன்னும் ஒன்னும் பண்ணல. கிருஷ்ணா, ஹரி, டேய், அவனுக்கு ஒண்ணும் ஆகல. நீ இப்ப தானடா சொன்ன. டேய் கிருஷ்ணா, இவனை பத்தி உனக்கு தெரியுமா? பெரிய சிங்கம், கடவுள் மாதிரி. இந்த உலகத்துல எந்த சூரியன் இருக்கணும்ன்றது இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கு பயமே கிடையாதுடா. ஆனா இவன் தம்பி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பயப்படுறான். இல்லடா? இல்ல ഹരി എവിടെ എന്നാണ് ഞാൻ ചോദിച്ചത്. ஏண்டா, உன் தம்பிய பத்தி நீ கேக்குறல்ல, இப்ப என் தம்பிய பத்தி நான் உன்னை கேக்குறேன். அவன் கொலை பண்ணது யார்? சொல்லு சொல்லு. இது சூரிய தேவராஜன் கவுடா, கிங், மாஃபியா கிங். இந்த கிங்க கொலை பண்ணிட்டு மாஃபியா கூட்டத்துக்கு தலைவன் ஆடலான்னு நீ பாக்குறியா? அது முடியாதுடா. நாயே, எது ஆகணும்னாலும் சரி, எது செய்யணும்னாலும் சரி, உடம்புல உயிர் இருந்தா தான் அது முடியும். என் தம்பி உயிர் எடுத்ததுக்கு நானும் உயிரெடுப்பேன். ஆனா அது உன்னோட உயிர் இல்லடா, உன் தம்பியோட உயிர். பகலியா பார். டேய், எனக்கு இருந்தது ஒரே ஒரு தம்பி, அவனையும் நான் தோத்துட்டேன். இப்போ இவன் நமக்கு தம்பி, நம்ம ரெண்டு பேருக்குமே தம்பி இவன். நான் எதுலையுமே நேர்மையானவன். பாதி உனக்கு கொடுத்துடுறேன், மீதியை நான் வச்சுக்கிறேன். எந்த பாதி உனக்கு வேணும்னு நீயே பார்த்து சொல்லு. போடா.
നീ ഒരുക്കി വെച്ച ഈ കെണിയിൽ ഞാൻ വെറും കൈയോടെ വന്ന് കയറുമെന്ന് കരുതി അല്ലടാ വിഡ്ഢി. ഞാൻ അന്നേ പറഞ്ഞില്ലടാ, ഏത് സൂര്യൻ ഉദിക്കണം ഏത് സൂര്യൻ അസ്തമിക്കണമെന്ന് തീരുമാനിക്കുന്നത് നീയാവില്ല ഞാനായിരിക്കുമെന്ന്. ഞാവകം ഒരുക്ക നായേ. ശിവപ്പ, നിങ്ങൾക്ക് അവകാശപ്പെട്ടതായവൻ ചവിട്ടി പൊട്ടിക്കണം എവിടെ കാല്. കമോൺ. ഒരു കാലം നീ ചീന്തി എറിഞ്ഞിട്ടും ജീവിക്കുന്നില്ലേ ഈ മനുഷ്യൻ? മരണം വരെ തീരാത്ത വേദനയുമായി. അതുപോലെ നീയും ജീവിക്കണം. വേദനയും യാതനയും അറിഞ്ഞ് ഒറ്റക്കാലൻ സൂര്യദേവരാജ ഗൗഡയായിട്ട്. മരണം കൊണ്ടേ നിനക്ക് മതിയാവൂന്ന് അറിയാഞ്ഞിട്ടല്ലടാ. പക്ഷെ ഞങ്ങൾ ആരുടെയെങ്കിലും കൈകൊണ്ട് അത് വേണ്ടാന്ന് കരുതി
ബട്ട് നൗ യു ആർ ആസ്കിംഗ് ഫോർ ഇറ്റ്. ഒരുപാട് പേർക്ക് മരണം വിധിച്ചിട്ടുണ്ട് നീ. വിശ്വസിച്ചൊപ്പം നടന്നവരുടെ എല്ലാം കണ്ണും കയ്യും നാവും മൂക്കും ഒരവകാശം പോലെ നീ ഛേദിച്ചെടുത്തു. ഈ നാടിനും ഈ നാട്ടിലെ ജനങ്ങൾക്കും വേണ്ടി നിയമം നടപ്പിലാക്കാൻ ഇറങ്ങിയ എന്റെ ഏട്ടനെ നീ കുരുതി കഴിച്ചു. ഇന്ന് അവസാനിക്കണം നിന്റെ സാമ്രാജ്യം. കൊന്നും കൊള്ളയടിച്ചും നീ ഉണ്ടാക്കിയതെല്ലാം എന്നേക്കുമായി അവസാനിക്കണം. നീ ഇന്നോളം കാൽ കീഴിലിട്ട് ചവിട്ടി തേച്ചവരുടെ അവകാശമാണ് ഈ നാടിന്റെ അവകാശം. പക്ഷെ നീ അർഹിക്കുന്നത്ര ക്രൂരമായ ശിക്ഷ നിനക്ക് വിധിക്കാൻ ഇവിടുത്തെ നിയമങ്ങൾക്ക് കഴിഞ്ഞില്ലെന്ന് വരാം. Since the law is too humane and since what you deserve is too violent and too brutal a death, മനുഷ്യത്വത്തിന്റെ അംശം പോലും തീണ്ടാത്ത നിഷ്ഠുരമായ അന്ത്യം അതേ വിധിച്ചിട്ടുള്ളൂ നിനക്ക്. You filthy stinking beast. Take him!